நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நாம் டிசம்பர் 17ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் போனஸ் கேள்விகள், சரியா, சூப்பரான சில திட்டங்கள், செய்தியில் இடம்பெற்ற சட்டங்கள், ஓகேவா, இது தவிர இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறையா சிறப்பு அம்சங்களை கொண்டு இன்றைய பதிவிற்கான நடப்பு செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து மாணவ நண்பர்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு போட்டித் தேர்வுகள் நம்ம கொடுக்குற நோட்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள், சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நிறைய கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கை எல்லாமே கண்டிப்பாக தொடர்படுத்தி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நம்ம தேர்வில் ஜெயிப்பது உறுதி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 17ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு டிசம்பர் 17 நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளடக்கம் பாருங்கம்மா. சரி, ஒரு இண்டெக்ஸ், சரியா, என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீடு உயர்வு, சரிங்களா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்களாமா. அதில் வந்துட்டு இன்சூரன்ஸில் அந்த சதவிகிதம் அதிகரிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பான அந்த மசோதா என்ன பேர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தபடியாக முக்கியமான காப்பீட்டு சட்டங்கள், சரிங்களா, என்னெல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர போகிறாங்க அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவிற்கு வருகை புரிந்த உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க, அவருக்கு உலகின் உயரமான சிலை வச்சிருக்கிறாங்க, அது எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் செய்தியில் வந்திருக்கு, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பரம்பீர் காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது, அது எங்கே திறந்திருக்கிறாங்க, என்ன சிறப்பு, அதை பார்க்கலாம். அடுத்தபடியாக விஜய் திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது, அதுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிற செய்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திறந்திருக்கிறாங்க நொய்டாவில், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இறுதியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு இன்றைய பதிவிற்கான நடப்பு செய்தியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு செகண்ட் விடுபடாமல், சரிங்களா, அப்படியே நோட்டு போட்டு எழுதிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சரிங்களா. ஒரு 20 நிமிஷம் வீடியோ பார்க்குறதே கஷ்டமாக இருக்குன்னா அதில் இந்த நோட்ஸை நான் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லாம் உங்களுக்காக தான். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரியாம்மா? ஓகே, பாருங்கள். இனிமேல் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காப்பீடு திருத்த சட்டம், சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், காப்பீடு திருத்த சட்டம் 2025, அதாவது அதுக்கு ஒரு மசோதா வச்சுருக்கிறாங்க, சரிங்களா. அதுக்கு என்ன பேர் பாருங்கள், தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா அப்படிங்கிற ஒரு மசோதா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, சரிங்களா. இதன் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள், இந்திய காப்பீட்டு நிறுவனங்களில் இதுக்கு முன்னாடி எத்தனை சதவீதம் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா 74%, சரியா, எஃப்டிஏ லிமிட் இல்லை, எதில், இன்சூரன்ஸில் 74% இருந்தது. அதை எத்தனை சதவீதமாக, 100% உயர்த்துவதற்கு இந்த மசோதா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஓகேவா. இந்த மசோதா நிறைவேற்றிய பிறகு என்னென்ன சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. காப்பீடு சட்டம் 1938, அடுத்து ஆயுள் காப்பீடு சட்டம், சரியா, இதுக்கப்புறம் தான் எல்ஐசி உருவாக்கப்பட்டது, ஓகேவா. ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் 1956. தொடர்ந்து இது டெய்லி நியூஸில் வருதுமா. எந்த நியூஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குதோ அதை நானும் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு தான் இருப்பேன். ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க, எது ரிப்பீட்டடாக வருதோ அதுக்கு. அதே மாதிரி காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம், அதை ட்ராய்ன்னு சொல்லுவாங்களே, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1999 உருவாக்குனாங்க, ஓகேவா. இதிலெல்லாம் திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. சரி, இப்படி இந்தியாவில் இருக்க காப்பீடுகளில் வெளிநாடு நிறுவனங்களுக்கு 100% அந்த எஃப்டிஐ லிமிட்டு உயர்த்தினாலும் ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 100% உயர்த்தினாலும் சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனத்தின், சரிங்களா, தலைவர் அல்லது நிர்வாக இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர் அல்லது சிஇஓ, தலைமை செயல் அதிகாரி ஆகிய 3 உயர் பதவிகளில் ஏதாவது ஒரு பதவியை வகிப்பவர் யார் இருக்க வேண்டும்? கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருப்பதை இந்த மசோதா கட்டாயமாக்கியுள்ளது. அப்போ தான் முக்கிய முடிவுகள் வந்துட்டு வெளிநாடுகளிலிருந்து எடுக்காமல் இந்தியர்களையும் சார்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா? கண்டிப்பாக இது வர்ற தேர்வுகளை கேட்பாங்க, மறந்துடாது, சரிம்மா. அப்போ காப்பீடு, சரிங்களா, இன்சூரன்ஸில் 74%லேருந்து 100% மாற்றிருக்கிறாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த லிமிட்டை, சரிங்களா. அடுத்து முக்கியமான ஒரு தினம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றி தினம், சரியா. விஜய் திவாஸ் சொல்லுவாங்க. இந்தியா முதல் முறையாக வெளிநாட்டிடம், சரியா, வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரிட்ட போரிட்டு வெற்றி பெற்ற நாள் டிசம்பர் 16, 1971, சரிங்களா. 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு அதில் இந்தியா வெற்றி பெற்ற நாள் தான் டிசம்பர் 16. அன்றைய தினம் தான் விஜய் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது, சரிங்களா. இந்த போருக்கு பிறகு தான் எந்த நாடு உதயமானது? வங்கதேசம் உதயமானது. வங்கதேச நாட்டில் இப்போ ஒரே சண்டையாக போயிட்டே இருக்கு, கவனமாக இருந்துக்கும், சரிங்களா.
வங்கதேச நாட்டில் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா அவர்கள். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டாங்க, இந்தியாவில் இருப்பதாக கருதப்படுகிறது. அதே மாதிரி வங்கதேச நாட்டின் தற்போதைய பொறுப்பு தலைவராக இருப்பவர் முகமது யூனுஸ் அவர்கள். கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஏற்கனவே கேட்டதான். முகமது யூனுஸ் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? சரிங்களா. ஓகே, அதை மறக்காம அந்த கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. இந்தியாவிற்காக போரிட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வெற்றி தினம் விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது, மறந்துடாதீங்க சரிங்களாம்மா. அதுமாதிரி கார்கில் விஜய் திவாஸ் எப்போமா? போனஸ் கேள்வியை பதில் சொல்ல பார்க்கலாம். இது வந்து விஜய் திவாஸ், கார்கில் வெற்றி தினம் அல்லது கார்கில் விஜய் திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேதியும் டேட்டும் மறக்காம சொல்லுங்க. முடிஞ்சா அந்த கார்கில் போரில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த ராணுவ நடவடிக்கைக்கு என்ன பேர் அப்படிங்கிறத சொல்லுங்க. சொல்லிடுறீங்களா? மறக்காம போனஸ் கேள்வி சொல்லுங்க. சூப்பராக நிறைய பேர் தேடி அருமையான முறையில் பதில் சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்கீங்க சரிங்களா. ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம் சரிங்களா. ஏன்னா அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் உழைப்பு இருக்குமா என்னோட இதில் சரிங்களா. சும்மா பார்த்துட்டு ஏதோ கட் காப்பி பேஸ்ட் போட்டு ஏதோ ஒன்று எடுக்கிற ஆள் நம்ம கிடையாது. டெய்லி நியூஸ் பேப்பர் படித்து அதிலிருந்து என்ன இருக்குதோ அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம போட்டுட்ருக்குறோம். ஓகேவா? பாருங்கள், பரம்பீர் காட்சியகம் திறப்பு. ஓகேவா? இந்திய நாட்டிற்காக சரிங்களா, தாய்நாட்டுக்கான சேவைகள் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்தமைக்காக உயரிய விருது வழங்கப்படுகிறது. அதோட பேர் தான் பரம்வீர் சக்ரா. இந்தியாவில் இராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா சரிங்களா. அமைதி காலத்தில் சரிங்களா வழங்கப்படும் உயரிய விருது அசோக சக்ரான்னு சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாது சரி. ஹையஸ்ட் வார் டைம் அவார்டுன்னு கேட்டாலும் சரி ஓகேவா, அப்படின்னு கேட்டால் பரம்வீர் சக்ரா. ஹையஸ்ட் பீஸ் டைம் சரியா, போர் நடைபெறாத அமைதி காலத்தில் யார் இராணுவத்தில் சிறப்பான பணியாற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வழங்கப்படும் விருது அசோகர் பேரில் வழங்கப்படுகிறது. நம்ம வீரத்தை எப்போ தான் காட்ட முடியும்? ஒரு போர் நடைபெறும் போது. அதனால் போர்க்காலத்தில் சிறப்பான பணியாற்றவர்களுக்கு வழங்கப்படும் விருது பரம்வீர் சக்ரா விருது சரிங்களா. இந்த போர் டைமில் யார் நம்முடைய அவங்களுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சுருக்காங்களோ நாட்டிற்காக அவங்களே போற்றுற மாதிரி பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது சரிங்களா. சரி பாருங்க, இப்படி பரம்வீர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர்களின் படங்களுடன் கூடிய பரம்வீர் காட்சியகம் இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் திறக்கப்பட்டுள்ளது. மறக்கக்கூடாது, கவனமா இருங்க. இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையோட பேர் என்னமா? ராஷ்டிரபதி பவன், மறந்துடாதீங்க ஓகேவா. சரி, இந்த காட்சியகத்தில் 21 பரம்வீர் விருதாளர்களின் படங்கள் இடம்பெற்றுள்ள காட்சியகத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது பரம்வீர் சக்ரா? 21 பேருக்கு, மறந்துடக்கூடாது சரிங்களா. மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல போனஸ் கேள்வியோட என்ன சொல்ல பார்க்கலாம். இராணுவத்தில் வழங்கப்படும் முதல் 3 உயரிய விருதுகள் எவை? சரியா, முதல் 3 உயரிய விருதுகள் எவை? மறக்காம சொல்லுங்க. மாற்றி மாற்றி என்ன சொல்லட்டுமா? சரியா, அசோக சக்ரா விருது, மகாவீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா. இதை ஆர்டர் படி நீங்கள் சொன்னால் போதும் சரியாமா. அடுத்து தமிழ்நாடு ஹஜ் இல்லம். இது மாதிரி சில செய்திகள் கண்டிப்பாக வரும்போது நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளை கேட்பாங்க சரியா, அதுவும் டிஎன்பிஎஸ்சியில். தமிழ்நாடு ஹஜ் இல்லம் சரியா. முஸ்லிம்கள் பெரும்பாலும் அந்த புனித பயணம் கொள்வாங்களாமா எங்கம்மா? ஹஜ். அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் பயன்பெறும் வகையில் சென்னை விமான நிலையம் அருகே 39.20 கோடியில் கட்டப்பட உள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். ஓகேவா. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் விமானம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னர் இந்த தமிழக ஹஜ் குழு அலுவலகத்தை அணுகி பயண நடைமுறைகளை நிறைவேற்றி விமான நிலையத்திற்கு செல்வதற்காக அமைக்கப்பட உள்ளது சரிங்களா. அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் முஸ்லிம்களுக்காகவே தமிழ்நாடு அரசால் கட்டமைக்கப்பட உள்ள அந்த இல்லத்திற்கு வைக்கப்பட்ட பேர் தான் தமிழ்நாடு ஹஜ் இல்லம். இது எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி கட்டிடமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா சரியா. உலகம் முழுமைக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் சரியா, சர்வதேச லெவலில் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் யாருமா? லயனல் மெஸ்ஸி. அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற கால்பந்து வீரர் ஓகேவா. சமீபத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருந்தாங்க சரியா. கொல்கத்தா, மும்பைக்கெலாம் வந்திருக்கும் போது கொல்கத்தாவில் உலகத்திலே உயரமான அந்த மெஸ்ஸி சரி, லயனல் மெஸ்ஸிக்கான உலகத்திலே உயரமான சிலை அமைக்கப்பட்டுள்ளது, திறக்கப்பட்டது எங்கே? கொல்கத்தாவில். மறக்கக்கூடாது. மெஸ்ஸிக்கு அமைக்கப்பட்ட உலகின் உயரமான சிலை எங்கு திறக்கப்பட்டது? கொல்கத்தா. அதோட உயரம் 70 அடி உயரம் கொண்டது சரிங்களா. சரி, அவருடைய சாதனைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மெஸ்ஸி அவர்கள் படைத்த சாதனைகள். நம்ம தெருவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கால்பந்துக்கான அந்த ஜெர்சி சின்ன பசங்க போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் மெஸ்ஸி 10ஆம் நம்பர் மெஸ்ஸி 10ஆம் நம்பர் தான் போட்டிருப்பாங்க சரியா. பாருங்கள், மெஸ்ஸி 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் லயனல் மெஸ்ஸி அவர்கள் தலைமையிலான அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது ஓகேவா.
சரி, இது தவிர 6 முறை ஐரோப்பிய தங்க காலணி கோல்டன் பூட்ஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, தங்க காலணி விருதை வென்று சாதனை படைத்தவர் மெஸ்ஸி அவர்கள். அதே மாதிரி இந்த FIFA கூட்டமைப்பின் சிறந்த வீரருக்கான விருதினை 3 முறை வென்றுள்ளார். அதே மாதிரி லயனல் மெஸ்ஸி அவர்கள் பார்த்தீங்கன்னா உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களுக்கு வழங்கப்படும் ஒரு விருது இருக்குது. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டன் பால். சரி, தங்க பந்து விருதினை 2 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க மெஸ்ஸி அவர்கள். எப்போல்லாம் சொல்லி பாருங்க, 1 2014 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, அடுத்து 2022 கத்தாரில் நடைபெற்ற அந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. அதில் 2014 அர்ஜென்டினா அணி தோல்வியடைந்தது. 2022 அர்ஜென்டினா அணி மெஸ்ஸி தலைமையில் சாம்பியன் பட்டத்தை வென்றது. அந்த போட்டியில் தான் அந்த கோல்டன் பால் விருதையும் வாங்கியிருக்கிறாரு மெஸ்ஸி அவர்கள். சரிங்களா, இது தவிர வேர்ல்டு லெவலில் சிறந்த கால்பந்து வீரர்களுக்கு வழங்கப்படும் ஒரு முக்கியமான விருது இருக்குது. விருதோட பேர் பார்த்துக்கோமா, பெலோன் டி ஓர் அல்லது தோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெலோன் டி ஓர் அப்படிங்கிற ஒரு விருதினை 8 முறை வென்று உலக சாதனை படைத்தவர் லயனல் மெஸ்ஸி. அப்போ மெஸ்ஸி அர்ஜென்டினா கால்பந்து வீரர். சரிங்களா, நிறைய சாதனை படைச்சிருக்கிறாங்க. கொல்கத்தாவில் உலகின் உயரமான அந்த மெஸ்ஸி சிலை திறக்கப்பட்டுள்ளது. இதுதான் இதில் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய செய்தி. அடுத்தபடியாக இந்தியன் ஜியோகிராஃபி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க. நொய்டா சர்வதேச விமான நிலையம். சரிங்களா, நொய்டா உங்களுக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. சமீபத்தில் ஒரு சர்வதேச விமான நிலையம் திறந்திருக்கிறாங்க. ஓகேவா, அதோட பேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெவார். சரியா, கௌதம் புத்த நகர் மாவட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்த நொய்டா சர்வதேச விமான நிலையம். சரிங்களா, இது டெல்லி NCR இந்த கேபிட்டல் ரீஜன் சொல்லுவாங்கள்ல, டெல்லி NCR பிராந்தியத்தின் 2வது பெரிய விமான நிலையமாகும். மேலும் டெல்லியில் அமைந்துள்ள அந்த சர்வதேச விமான நிலையத்திற்கு யாரோட பேர் சொல்லியிருக்காங்க, இந்திரா காந்தி அம்மையார். பாருங்கம்மா, டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தின் நெரிசலை குறைக்கவும் மேற்கு உத்தரப்பிரதேசம் சரிங்களா தேசிய தலைநகர் பகுதியின் இணைப்பை மேம்படுத்தவும் இந்த நொய்டா சர்வதேச விமான நிலையம் உதவும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் நிகர பூஜ்ய உமிழ்வு விமான நிலையம் மற்றும் பசுமை விமான நிலையம். அதாவது அந்த விமான நிலையத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஃபேனு, லைட்டு, சுவிட்சு, ஓகேவா, ஏசி எல்லாத்துக்கும் தேவைப்படுகிற மின்சாரம் எதிலிருந்து பயன்படுத்தப்படும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து கிடைத்த மின்சாரத்தை கொண்டு பயன்படுத்தப்படும். அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்க, கிரீன் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இப்படி தான் அந்த நொய்டா சர்வதேச விமான நிலையம் பசுமை விமான நிலையம் என்ற பெயரினை பெற்றுள்ளது. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பரந்தூர், அதுக்கும் என்ன பேர் தான், பசுமை விமான நிலையம் தான், மறந்துடக்கூடாது. சரிங்களாம்மா, இதமா இன்றைய தினத்திற்கான ரொம்ப முக்கியமான செய்திகள். கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அதை விட்டுறாமல் நோட்டு போட்டு மறுபடியும் பாருங்கள். அப்போ தான் ஒரு செயின் மாதிரி ஒரு சங்கிலி இணைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற முடியும். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, ட்ராய் அமைப்பு எப்போது அமைக்கப்பட்டது? 2வது சூப்பர் 6 கேள்வி, ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அப்படியே LIC எப்போது உருவாக்கப்பட்டது? அதையும் சேர்த்து பதில சொல்லுங்கம்மா, சூப்பராக இருக்கும். LIC எப்போது உருவாக்கப்பட்டது? அடுத்து பரம்பீர் காட்சகம் எங்கு சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ளது? 3வது சூப்பர் 6 கேள்வி. 4வது சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாடு ஹஜ் இல்லம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? உலகின் உயரமான லயனல் மெஸ்ஸி சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? 6வது சூப்பர் 6 கேள்வி, டெல்லி சர்வதேச விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். போனஸ் கேள்விகளும் இருக்குதுமா, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் திருப்பி ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி லெவல் அப்படிங்கிறது முக்கியம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, சும்மா அப்போ அப்படி இல்லாமல் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். முயற்சி இருக்க வேண்டும். அந்த முயற்சி விடாமுயற்சியுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்போ தான் போட்டித் தேர்வில் நம்ம ஜெயிக்க முடியும். கவனமாக இருக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.